வணக்கம் உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது புதுவைக்கு அருகில் இருக்கின்ற சர்வதேச நகரமான ஆரோவில். ஆரோவில் புதுச்சேரி நகரத்துக்கு வடக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வர்றதுக்கு சரியான பேருந்து வசதி இல்லாததுனால சொந்த வாகனங்களை வரலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ டாக்ஸியில் இங்கே வரலாம். அரவிந்தருடைய தலைமை சீடராக இருந்த ஸ்ரீ அன்னையால் ஆரோவில் 1968ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அரவிந்தருடைய ஆன்மீக தேடலுக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டிய இந்த நகரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இனம், மொழி, நிற வேறுபாடுகளை மறந்து உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 3000 மக்கள் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான் இந்த ஆரோவில். வெளிநாட்டினர் நன்கொடை மற்றும் மத்திய அரசுடைய நிதி கொண்டு ஆரோவில் இயங்குகிறது. ஆரோவில் உள்ள நிரந்தர வேளாண்மை, மரபு வழி வேளாண்மை, கட்டடக்கலை, கல்வி, கலைப்பொருட்கள் செய்தல், நெசவு போன்ற பல துறைகளைச் சேர்ந்த சிறு சிறு குழுக்கள், கம்யூனிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய குழுக்கள் இயங்குகின்றன. ஆரோவிலின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கட்டடத்துக்கு பெயர் மாத்ரி மந்திர். இது வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்துக்கு சூரிய ஒளி மூலமாக ஒளிப்பாய்ச்சப்பட்டு ஒளிரூட்டப்படுகிறது. சென்னை புதுவை மார்க்கத்தில் மொரட்டாண்டி டோல்கேட்டுக்கு அருகில் இருக்கிற இடைஞ்சாவடிங்கிற ஊர் வழியாக இப்போ நம்ம ஆரோவிலுக்குள்ள நுழையிறோம். ரெண்டு பக்கமும் மரங்கள் சூழ்ந்த மிக அழகிய சாலை, ஒரு காட்டின் உள்ள நுழையிற மாதிரி ஒரு உணர்வு. இப்போ நேராக நம்ம இடைஞ்சாவடி போயிட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆரோவில் உள்ள நுழைய போகிறோம். இடைஞ்சாவடி இடப்பக்கம் திரும்பிக்கிங்க, அங்கங்கே அறிவிப்பாளர் உண்டு, அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஆரோவிலுக்கு போயிடலாம். வண்டி வாகனங்களில் வர்றவங்க பார்க்கிங் ஏரியாவில் தங்களுடைய வாகனங்களை நிறுத்திட்டு இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு நடந்து போகலாம். இன்ஃபர்மேஷன் சென்டரில் ஆரோவில் பற்றி ஒரு அறிமுகம் கிடைக்கும், மாத்ரி மந்திர் செல்லக்கூடிய அனுமதியும் கிடைக்கும். இன்ஃபர்மேஷன் சென்டர் வளாகத்தில் உள்ளே ஆரோவில்ல உற்பத்தியாகிற கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இருக்கின்றன, உணவகங்களும் இருக்கின்றன. இந்த வளாகத்தினுடைய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய தோட்டத்தின் வழியாக போனோம்னா நம்ம மாத்ரி மந்திரை அடையலாம். இந்த வழி ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப மரம் செடிகள் சூழ ரொம்ப அற்புதமாக ரம்மியமாக இருக்கும். வழியில் 100 ஆண்டுகள் கடந்த ஒரு ஆலமரம் பறந்து விரிந்து அழகாக இருக்குது. ஆரோவில் பணியாளர்களால் உருவாக்கப்பட்ட பசுமையான வண்ணமயமான அழகிய தோட்டம். இதை கடந்து சென்றால் மாத்ரி மந்திர் என்கின்ற அந்த தியான மண்டபத்தை நாம் அடையலாம். சூரிய ஒளிப்பட்டு மாத்ரி மந்திர் பொன்னிறத்தில் தகதக என்று மின்னக்கூடிய அற்புதமான காட்சி. இந்த தியான மண்டபத்தை இப்பொழுது பார்வையாளர்கள் வெளிப்புறம் இருந்துதான் பார்க்க முடியும். உள்ளே சென்று தியானம் செய்வதற்கு சிறப்பு அனுமதி பெற வேண்டும். ஆரோவில்ல மாத்ரி மந்திருக்கு அடுத்து காண வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது. அதில் முக்கியமானது ஆரோவில் எர்த் இன்ஸ்டியூட். ஆரோவில் எர்த் இன்ஸ்டியூட்டில் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய மரம், களிமண், மண் போன்றவற்றை பயன்படுத்தி எப்படி வீடு கட்டலாம் என்பதை விளக்குகிறார்கள். அடுத்து நீங்கள் ஆரோவில் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் சாலிட்யூட் பெர்மாகல்ச்சர் ஃபார்ம். கிருஷ்ணா மெக்கன்சிங்கிற இங்கிலாந்து நாட்டுக்காரர் இதை நடத்துகிறாரு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதியம் 11 மணி அளவில் நம்முடைய மக்களுக்கும் வெளிநாட்டவருக்கும் மரபுசார் வேளாண்மையை பற்றி இவர் பாடம் எடுக்கிறாரு. அவர் அங்கேயே ஒரு சின்ன உணவகம் நடத்துகிறாரு. அவர் தோட்டத்தில் விளையிற காய்கறிகளை அப்படியே பயன்படுத்தி சமைச்சு இங்கே பரிமாறுறாரு. பெரும்பகுதி தன் தோட்டத்தில் விளையக்கூடிய நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தி இவர் இந்த உணவகத்தை நடத்துகிறாரு. நீங்களும் போய் சாப்பிடலாம். இது எங்கே இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு எதிரில் போகிற ஒரு சாலையில் நேராக போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாம். சாலிட்யூட் பெர்மாகல்ச்சர் ஃபார்ம்னு ஒரு போர்டு இருக்குது. புதுச்சேரி நகரத்திலே நிறைய பட்ஜெட் ஹோட்டல்ஸ் உண்டு, அங்கே நீங்கள் தங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆரோவில்லே தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இது ஆரோவிலினுடைய தலைமையகம் கொடுக்கக்கூடிய அந்த இணையதள முகவரியும் தொலைபேசியும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு இங்கே தங்கிக்கலாம், ஆரோவில்லே தங்கிக்கலாம். ஆன்மீகமும் பசுமையும் எளிமையும் ஒன்று சேர்ந்து இருக்கும் ஆரோவில் புதுச்சேரி மாநிலத்தில் காண வேண்டிய மிக முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாகும். இந்த காணொலியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் ஒளிமழையின் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.